பிரைஸ் தி லார்ட். இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் நமக்கு, இந்த தலைமுறையில் இருக்கிற நமக்கு முக்கியமான எதிர்பார்ப்புகளில் ஒன்று இயேசு கிறிஸ்துடைய வருகை. இயேசு கிறிஸ்து எப்பொழுது வருவார் அப்படின்ற ஆவலும் எதிர்பார்ப்பும் ஒவ்வொரு கிறிஸ்தவர் இடத்திலும் காணப்படுகிறது. அது அநேக சபைகளிலே நம்ம அதை தியானிக்கிறோம், அதை பாடல்கள் மூலமாக பாடுகிறோம். அப்போது இயேசு கிறிஸ்து பிறந்தது, அவர் மரித்தது, உயிர்த்தெழுதது எந்த அளவுக்கு அது சத்தியமோ அதே போல் அவர் மறுபடியுமாய் வருவதும் சத்தியமாக இருக்கிறது என்பதை அனைத்து கிறிஸ்தவர்களும் அதை ஒத்துக்கொள்வாங்க. டினாமினேஷன் இல்லாமல் எல்லா டினாமினேஷன்லேயும் இது தான் போதிக்கப்படுகிறது. அப்போது இந்த எதிர்பார்ப்பு ஒவ்வொரு கிறிஸ்தவரிடத்தில் இருக்குது. நமக்கு மாத்திரமல்ல, இந்த தலைமுறைக்கு மாத்திரமல்ல, கடந்த 2000 வருடங்களாக வாழ்ந்த கிறிஸ்தவர்களுக்கு இதே எதிர்பார்ப்போடு தான் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. இதே கேள்வியை இயேசு கிறிஸ்துவனிடத்தில் கேட்டாங்க. அவருடைய சீடர்கள் இயேசு கிறிஸ்துவனிடத்தில், ஆண்டவரே இது எல்லாம் எப்பொழுது சம்பவிக்கும்? மத்தேயு 24வது அதிகாரத்தில் இதை அவரிடத்தில் கேட்கும் பொழுது பல குறிப்புகளை அவருடைய சீஷர்களுக்கு சொன்னார். நம்ம அதில் அதிகமாக தியானிக்கப்படுகிறது அந்த பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மத்தேயு 24ல் யுத்தங்களும் யுத்தங்களின் செய்திகளும், ஆங்காங்கே யுத்தங்கள், ஒரு ராஜ்யம் இன்னொரு ராஜ்யத்துக்கு எதிராய் விளங்கும் அப்படின்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறத தான் அதிகமாக தியானிக்கிறோம். ஆனால் நீங்கள் பாருங்கள், கடைசி 2000 வருஷத்தில் யுத்தம் இல்லாத காலகட்டமே கிடையாது. ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே அந்த காலகட்டத்தை, அந்த தலைமுறையில் இருந்த ஜனங்க, அவர்கள் தான் கடைசி ஜென்ரேஷன், அவர்கள் தான் கடைசி இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்று நினைத்து கொண்டிருந்தாங்க. ஏன்னா யுத்தங்கள் எப்போவுமே இருந்து கொண்டிருந்தது. ஏன்னா நம்ம ரொம்ப தூரம்லாம் வர வேண்டாம். இயேசு கிறிஸ்து மரித்த ஏறக்குறைய ஒரு 50 ஆண்டுகளிலே 50 ADயிலேயே நீரோ என்ற மன்னன் அங்கே கிறிஸ்தவர்களை அதிகமாய் துன்பப்படுத்தும் பொழுது, அங்கே அதிகமாய் உபத்திரவப்படுத்தும் பொழுது, அதுதான் கடைசி, இவன் தான் அந்தி கிறிஸ்து அப்படின்னு அன்றைக்கி இருந்த கிறிஸ்தவர்கள் நினைத்து கொண்டாங்க. ஏன்னா இதுதான் உபத்திரவத்தின் காலம், அப்போ இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரப்போகிறார் என்று அநேகர் அந்த நேரத்தில் நினைத்தாங்க. ஆனால் இன்றைக்கி கிட்டத்தட்ட 2000 வருடங்கள் ஆகிவிட்டன, இன்னும் இயேசு கிறிஸ்து வரவில்லை. அப்போ நம்மளுடைய வாழ்க்கை, கிறிஸ்தவருடைய வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துவ வருகையை நோக்கி, அவருடைய வருகையை எதிர்நோக்கி நம்ம காத்து கொண்டிருக்கிறோம் மனவாட்டியாக. நல்லது தான். ஆனால் இன்றைக்கி நம்ம சில வேத வசனங்களை படித்து அவருடைய வருகைக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேனா என்று நம்ம பார்க்க வேண்டும். ஏன்னா வருகைக்கு காத்திருக்கிறது வேற, ஆனால் அந்த வருகைக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறது வேற. இயேசு கிறிஸ்துவுக்காக நான் எதிர்ப்பு நோக்கி கொண்டிருக்கலாம், ஆனால் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவருக்கு என்ன தெரிய வேண்டும். அவர் உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே வா என்று என்னை பார்த்து அழைக்கிற இடத்துல நான் இருக்கிறேனா? அப்போ இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் கேட்க வேண்டிய கேள்வி, இயேசு கிறிஸ்துடைய வருகை இன்று இருக்குமானால் நான் அதற்கு பாத்திரனாக இருக்கிறேனா? நான் அதுக்கு தயாராக இருக்கிறேனா? முதல்ல இயேசு கிறிஸ்துடைய வருகை எப்பொழுது வரும், அது வரும்பொழுது என்ன நடக்கும்? அந்த யுத்தங்கள் மாத்திரமல்ல, ஏன்னா யுத்தங்கள் எல்லா காலகட்டத்திலும் இருந்தது. முக்கியமாக இயேசு கிறிஸ்து 2 காரியத்தை அங்கே சொல்லுகிறார். அதை தான் நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். அதை வைத்து நம்ம இயேசு கிறிஸ்து வருகிறதற்கு நம்ம எப்படி ஆயத்தம் ஆக வேண்டும் என்பதை நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். அந்த மத்தேயு 24வது அதிகாரத்தில் முக்கியமாக 11வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறது ரொம்ப முக்கியமானது. அநேகர் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். 12வது வசனம், அக்கிரமம் மிகுதி ஆவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். அப்போ 13ல் சொல்கிறாரு, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் நிலை. அப்போனா இந்த அநேகர் கள்ளத்தீர்க்கதரிசி வந்து அந்த வஞ்சிக்கப்படாமல் தன்னைத்தான் காப்பாற்றி கொண்டு கடைசி நாட்களிலே கள்ள தீர்க்கதரிசிகள் பெருகி விடுவாங்க. கவனித்து பாருங்கள், கள்ள தீர்க்கதரிசியுடைய வேலையே என்ன அப்படின்னா, அவர்கள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். இங்கிலீஷில் அதுக்கு பேர் டிசெப்ஷன் வரும். தே வில் டிசீவ் மெனி.
அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், கர்த்தருக்காக காத்து கொண்டிருக்கிற, கர்த்தருக்காக எதிர்நோக்கி கொண்டிருக்கிற, கர்த்தருக்காக தன்னை மனவாட்டியாக காத்து கொண்டிருக்கிற ஜனங்களை அநேகர் வஞ்சித்து, அந்த கள்ளத்தீர்க்கதரிசிகள் வஞ்சித்து கர்த்தரை விட்டு பிரித்து விடுவார்கள். அந்த கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கு அப்படி ஒரு பவர் இருக்குது. அதற்காக தான் இயேசு கிறிஸ்து சொல்ல, அதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. கடைசி நாட்களில் இந்த மாதிரி கள்ளத்தீர்க்கதரிசிகள் அதிகம் வருவாங்க. அதை எப்படி வருவாங்களாம்? அதே அதிகாரத்தில் மேலே முதல்ல ஆரம்பிக்கும் போதே அவர் அப்படி தான் சொல்கிறாரு. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, 4வது வசனம், ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு. பாருங்கள், முதல் ஆரம்பமே அந்த வஞ்சியது. ஏன்னா நம்ம காத்து கொண்டு இருக்கலாம், ஆனால் நான் சரியாக தான் காத்து கொண்டிருக்கிறேனா இல்லையா என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், நான் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறேனா இல்லையான்றதை நான் தெரிந்து கொள்ளணும். அப்போ அவர் சொல்கிறாரு, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். 5வது வசனம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். ஹல்லேலூயா. அப்போ என்ன சொல்ல வருகிறார் ஆண்டவர் அப்படின்னா, இங்கே எனக்கு உபத்திரவமோ கஷ்டமோ வெளியிலேருந்து வராது, என் நாமத்தினாலே வந்து உங்களை வஞ்சிப்பாங்க. அதுதான் பிரச்சனையே. இப்போது இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இது ஏன் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால், எப்படிங்க நீ ஊழியக்காரெல்லாம் நம்ம தவறு சொல்லக்கூடாது, இன்றைக்கி பைபிள் எடுத்துக்கிட்டு பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டா நம்ம ஊழியக்காரர் அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனால் அந்த பிரசங்கம் என்ன பேசுகிறாங்க, என்ன வசனத்தை அவங்க போதிக்கிறாங்க, என்ன செய்தியை கொடுக்குறாங்கன்றது நம்ம கவலைப்படுறது, எல்லாரையும் ஊழியக்காரன்ற நம்ம அடையாளப்படுத்திக்கிறோம். ஆனால் இங்கே இயேசு சொல்கிறாரு, என் நாமத்தினால தான் வருவாங்க. கள்ள தீர்க்கதரிசிகளும் வருவாங்க. அவங்களுடைய வேலையே வஞ்சிக்கிறதுனா என்ன? டிசப்ஷன்னா என்ன? அது உண்மை போல, ஒரிஜினல் போலவே இருக்கும், ஆனால் அது டூப்ளிகேட்டாக இருக்கும். இயேசுவை போலவே இருக்கும், ஆனால் அது அந்தி கிறிஸ்துவோடைய வேலையாக இருக்கும். இதுதான் அந்த கள்ள தீர்க்கதரிசிகளுடைய வேலை. அப்போ அவர்களுக்கு வந்து ஒரு அபிவிருத்தமான ஒரு பவர் அதிகமாய் இருக்குது. என்ன அப்படின்னா, கர்த்தருடைய ஜனங்களை தேவனை விட்டு பிரித்து விட வேண்டும். இதுதான் சத்துருடைய திட்டம். யாருக்காக ஆண்டவர் வரப்போகிறாரோ அந்த மனவாட்டிகளை அங்கே அவர் வரும்பொழுது அவருக்கென்று நிற்கிற ஜனங்களை காணக்கூடாது. அவருக்காக காத்து கொண்டிருக்கிற ஜனங்களை வஞ்சித்து அவர்களை உலகத்தில் இழுத்து கொண்டு சென்று விட வேண்டும். இதுதான் கள்ள தீர்க்கதரிசிகளுடைய ஒரு முக்கியமான பர்பஸ். இன்றைக்கி நிறைய பேருக்கு தான் கள்ள தீர்க்கதரிசின்றதே அவர்களுக்கு தெரியாது. ஏன்னா அதற்கு பின்னாடி இருக்கிறது சத்ருவின் ஆவி, இந்த உலகத்தின் அதிபதியின் ஆவி. அவர்களையே வஞ்சித்து வைத்திருக்கிறான். நான் சொல்கிறது தான் தீர்க்கதரிசனம்னு நினைத்து கொண்டிருக்கிறாங்க. இது எப்படி உங்களுக்கு தெரியும்? அப்போ இந்த நம்ம பேசி கொண்டிருக்கிற இந்த செய்திக்கும் அங்கே ஹிஸ்ட்ரியில் என்னங்க இருக்குது அப்படின்னு பார்த்தா, இயேசு கிறிஸ்து பிறப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து பிறப்பும் பொழுது 2000 வருடங்களுக்கு முன்பாக நம்மளுடைய தலைமுறை எதற்காக காத்து கொண்டிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துடைய வருகையை காத்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக அந்த 1 AD அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு சற்று முன்னு இருக்கிற அந்த தலைமுறை யாருக்காக காத்து கொண்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தா, இயேசு என்றவர், அங்கே இம்மானுவேல் என்றவர் பிறக்க வேண்டும், யூதர்களின் ராஜாவா அவர் பிறக்க போகிறார் என்ற எதிர்பார்ப்பு அவர்களுக்கு இருந்தது. ஏன்னா நமக்கு எப்படி 2ஆம் வருகையை குறித்து அதிக நமக்கு செய்திகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, வெளிப்படுத்தின விசேஷத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதோ, அந்த சமுதாயத்துக்கு, அந்த சந்ததியாருக்கு என்ன ஆண்டவர் கொடுத்திருந்தாங்கன்னா, தீர்க்கதரிசிகள் மூலியமாக இப்படி உங்களுக்கு ஒரு இரட்சகர் பிறப்பார் என்று அவர்களுக்கு தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டிருந்தது. ஆனால் நம்ம எல்லாருக்கும் தெரியும், இப்போ தான் கொஞ்ச நாள் முன்னாடி தான் நம்ம குட் ஃப்ரைடே, ஈஸ்டர்லாம் கொண்டாடினோம். எந்த ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனம் கொடுக்கப்பட்டிருந்ததோ, எந்த ஜனங்கள் கிறிஸ்து அந்த யூதர்களின் ராஜாவாக, யாருடைய ராஜாவாக அவர் பிறக்க போகிறார் என்று அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குதோ, அந்த யூதர்களே அந்த யூதர்களின் ராஜாவாய் பிறந்த இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைஞ்சிட்டாங்க. அதில் முக்கியமாய் பங்காற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் பரிசேயர். அப்போ அந்த பரிசேயருக்கு இவர் இயேசு கிறிஸ்து என்று தெரியாமல், இயேசு கிறிஸ்து என்று அவரை புரிந்து கொள்ளாமல் அவர்கள் என்ன பண்ணாங்க? அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அதிகமாய் அவர்கள் தான் ஆக்ரோஷமாய் இறந்தாங்க. ஒரு பக்கம் பரிசேயர், இன்னொரு பக்கம் சதுசேயர். நம்ம அநேகருக்கு எத்தனை பேருக்கு இந்த பரிசேயர் சதுசேயர் அவர்கள் யார் என்றதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம அவர்களை பாவிகளாகவே பார்த்துட்டோம். ஏன்னா அவர்களை எப்போ பார்த்தாலும் இயேசு கிறிஸ்து
அவர்களை சபித்து கொண்டிருப்பார், அவர்களை கோபித்து கொண்டிருப்பார், அவர்களை திட்டி கொண்டிருக்கிறதுனால அவர்களை பாவிகளோ அப்படின்னு நினைக்கிறோம். கிடையாது. பரிசேயர் யார் என்றால் அந்த காலத்து ரிஃபார்மிஸ்ட். இன்றைக்கி நம்ம எல்லாம் அந்த கத்தோலிக்க மதத்தை விட்டு வெளியே வருவதற்கு அநேக ரிஃபார்மர்ஸ் வந்து நம்மளை ரிஃபார்ம் செய்து நம்மளுடைய கிறிஸ்தவத்தை வளர்த்துருக்குறாங்க. அதே போல தான் அன்றைய காலகட்டத்தில் அன்றைய இருந்த ரிஃபார்மர்ஸ் யாருன்னு பார்த்தா பரிசேயர். ஏன்னா பரிசேயருக்கு முன்பாக சதுசேயர் என்றவர் இருந்தாங்க. அந்த சதுசேயர் வந்து யார் அப்படின்னு சொன்னால் ஆசாரியர்கள், முக்கியமாக ஆசாரிய கூட்டமாக இருந்தவர்கள், லேவி கோத்திரத்தில் வந்தவர்கள், அந்த ஆரோனின் அந்த 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 வம்சாவளியில் வந்து ஆசாரியர்களாக இருந்தவர்கள். பல ஆண்டுகளாக அந்த ஆசாரியத்துவத்தினாலே வந்த மேன்மையினாலே அவங்கெல்லாம் எப்படி ஆகிட்டாங்கன்னா ஒரு எலிட் மாதிரி ஆகிட்டாங்க. சொசைட்டியில் வந்து ஒரு மேலாக்க வந்து அவர்கள் ராஜாக்களை போல ராஜாக்களோட பந்தியில் உட்காரவர்களாக மாறிவிட்டு அவர்கள் ஆண்டவரை தன்னுடைய கரங்களை வைத்து ஜனங்களுக்கு அதன் மூலிமா அவர்கள் லாபத்தை சம்பாதித்து கொண்டிருந்தாங்க. அதற்கு மத்தியில் வந்தவங்க தான் அந்த பரிசேயர். பரிசேயர் என்ன சொன்னாங்க? இல்லை, ஆண்டவருடைய வார்த்தையை, அந்த ஆண்டவருடைய அந்த தோரா என்ற அந்த அவருடைய அந்த புஸ்தகத்தை எல்லோரும் படிக்க வேண்டும், அதை படிக்கிறதுனால எல்லோரும் அதை புரிந்து கொள்ள வேண்டும், அதை நம்ம இன்டர்பிரட் பண்ண வேண்டும் அப்படின்றதுனால தான் அவங்க ஜப ஆலயங்களை உண்டாக்குனாங்க. சதுசேயருக்கு ஜப ஆலயங்களிலே அவர்களுக்கு இஷ்டமே கிடையாது. அவர்களுக்கு வந்து அந்த பலியிடுகிறது அவங்க தான் பலியிட வேண்டும், அந்த ஆண்டவரை அந்த எலிட்டாகவே வைத்திருக்க வேண்டும் என்று ரொம்ப பிரயாசப்பட்டாங்க கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளாக. ஆனால் பரிசேயர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஆண்டவர் வந்து நம்ம இன்னும் ஜனங்கள் இன்னும் தோராவை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று அநேக சீர்திருத்தங்களை செய்து ஜனங்களுக்கு வந்து அந்த தோராவை கற்பிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பரிசேயருடைய பங்கு அதிகமாக இருக்குது. அப்போ தேவனுக்காக தான் ஊழியம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் இப்படி அவர்கள் ரிஃபார்ம் செய்து, ஏன் அவங்கெல்லாம் வந்து அன்றைக்கி ரோம அரசாங்கத்தோடவே ஆண்டவருக்காக சண்டை போட்டவங்க. ஏன்னா அவ்வளோ வைராக்கியமானவங்க. சதுசேயரும் சரி, பரிசேயர், முக்கியமாக பரிசேயருங்க. சதுசேயர் வந்து அந்த நேரத்தில் கரப்ட் ஆகிட்டாங்க. ஆனால் பரிசேயர் வந்து ஆண்டவருக்காக நேர்மையாக இருக்க வேண்டும், ஜனங்களுக்கு வந்து அந்த வேத வசனம் அவர்களுக்கு வந்து புரிய வேண்டும் என்று நிறைய அவர்கள் புதுசாக அவங்க வந்து அந்த சொசைட்டியில் ரிஃபார்ம் செய்ததாக சரித்திரம் சொல்லுது. அப்போ என்ன ஆயிடுச்சு, கடைசியில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வரும்போது அந்த சதுசேயருக்கும் இவர் தான் அந்த யூதர்களின் ராஜா என்று அவர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. அதே போல் பரிசேயர் யார் அதை ரிஃபார்ம் செய்து ஆண்டவருக்காக நான் ஊழியம் செய்கிறேன், ஆண்டவருக்காக நான் வைராகியம் பாராட்டுறேன்னு இருந்தவங்களுக்கும் இயேசு யாருன்னு தெரியல. இவங்க எல்லாம் சேர்ந்து கடைசியில் அவரை சிலுவையில் அறந்து விட்டாங்க. அது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அங்கேயும் அந்த கள்ள தீர்க்கதரிசிகள்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், வேதத்தில் இருக்கிறத சத்தியத்தை சத்தியமாய் போதிக்காதபடி அதை தனக்கு பிரயோஜனமாக தனக்கு லாபமாக அதை மாற்றி ஜனங்களை சொல்லும்பொழுது ஜனங்கள் தேவனை விட்டு பிரிந்து விடுவாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து வந்த நேரத்தில் தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் ஒழிந்து போன ஒரு காலகட்டத்தில் அவர் வந்து பிறந்தார். ஏன் அப்படின்னா ஜனங்கள் தேவனை விட்டு ரொம்ப மிக தூரம் அவர்கள் போய்விட்டாங்க. ஏன் மிக போய்விட்டாங்க அப்படின்னு சொன்னால், அவர்களுக்கு வந்த தலைவர்கள் அந்த அந்த வேதத்தை புரட்டி ஜனங்களுக்கு சொல்லி, யூதர்களின் ராஜானா யூதர்களின் ராஜா வேற கம்பீரமாய் வருவார், வேற ஒரு ரூபத்தில் வருவாருன்று அவன் நினைத்து கொண்டிருந்திருக்கலாம். அதனால தான் இயேசு கிறிஸ்து இப்படி ஏழ்மையின் கோலத்தில் வந்து இப்படி வந்து அவர்களையே குற்றம் சொல்லுகிறதுனால அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இவரை நாங்கள் நிராகரிக்கணும்னு சொன்னாங்க. இப்போ இதையே நம்ம இன்றைக்கி தியானிக்கிறோன்னா, இதெல்லாம் படிச்சுட்டு நான் ஒரு வேளை அந்த காலகட்டத்தில் நான் பிறந்திருந்தேன்னா இயேசுவை, ஏன்னா அவங்களுக்கெல்லாம் பைபிள் இல்லை அப்படின்னு. ஆனால் பைபிளை விட அவங்க இன்னும் அதிகமாய் வேதத்தில் கரைத்து குடித்திருந்தாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் அந்த மனப்பாடமாய் பைபிளை வச்சுருந்தாங்க. ஆனாலும் அவ்வளவும் செய்து வைராகியமாய் ஜப ஆலயங்களை உருவாக்கி அந்த தோராவை படித்து அதை இன்டர்பிரட் பண்ணி ஜனங்களுக்கு சொல்லி அத்தனையும் செய்தாலும் தேவன் உண்மையாக இயேசு கிறிஸ்து உண்மையாக வரும் பொழுது அவர்களால் கண்டுகொள்ள முடியல. இது வரலாறில் நடந்திருக்கு. 2000 வருடங்களுக்கு முன்பாக ஆண்டவர் மறுபடியும் இன்னைக்கு எச்சரிக்கையாக நம்ம இடத்துல சொல்லுகிறது, அவர்கள் என்னை கண்டு கொள்ளாமல் இருக்கும்போது 2ஆம் வருகையில் வரும்பொழுது நீங்கள் தேவனுக்கு பிரயோஜனமாக தேவனுக்கு பாத்திரமாக இருப்பீங்கன்ற என்ன நிச்சயத்தில் நாம் இருக்கிறோம்.
என்ன நிச்சயத்தில் நாம் இருக்கிறோம். ஏன் அப்படின்னா இன்றைக்கு தீர்க்கதரிசிகள், கள்ள தீர்க்கதரிசிகள் அதிகம் பெருகிவிட்ட காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி அந்த தீர்க்கதரிசிகளுக்கு பின்னாடி போகிற ஜனங்கள் அதிகரித்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி தீர்க்க தரிசனம் இல்லாத சபையே இல்லாத அளவுக்கு இன்றைக்கி பெருகி விட்டுறது. தீர்க்க தரிசனங்கள் இல்லாத ஒரு சர்வீஸே நடக்க மாட்டேங்குது. ப்ராஃபட்டிக் வர்ஷிப், ப்ராஃபட்டிக் சர்வீஸ், ப்ராஃபட்டிக் மெசேஜ், ப்ராஃபட்டிக் சர்மன் எல்லாம் அந்த ப்ராஃபட்டிக் போட்டால் தான் ஜனங்க கேட்குறாங்களே. இன்றைக்கி எந்த அளவுக்கு ப்ராஃபஸி வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், ப்ராஃபஸியை இன்றைக்கி வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணி அதை ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாற அளவுக்கு வாய்ஸ் ரெக்கார்டிங் வந்துருச்சு. சரி, அந்த ப்ராஃபஸியில் என்ன இருக்குது அப்படின்னு ஜனங்க யோசித்து பார்க்குறாங்களா? அந்த ப்ராஃபஸியில் என்ன இருக்குது அப்படின்னா, உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், உன் எல்லைகளை விரிவாக்குகிறார், உனக்கு கர்த்தர் உனக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லி வெறும் ஜனங்களை திருப்திப்படுத்துகிற அந்த காரியத்தையே ஜனங்களுக்கு சொல்லி 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 ஜனங்களை முற்றிலுமாக தேவனை விட்டு பிரித்து விட்டாங்க. ஜனங்களுக்கு கர்த்தர் நன்மை செய்ய மாட்டார்ன்றதை எடுத்துக்க கொள்ளக்கூடாது. ஆனால் இந்த தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறது போல, உனக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார், உனக்கு இந்த காரியத்தை செய்து முடிப்பார், அந்த காரியத்தை செய்து முடிப்பார் சொல்லி ரஃப்பாக ஒரு ஜனங்களை அப்படி வழிநடத்தும் பொழுது, ஜனங்களுக்கு தேவனிடத்தில் போய் காத்திருக்க வேண்டும், தேவனிடத்தில் அவரோடு நான் வாழ வேண்டும், அவருடைய வசனத்தை கேட்க வேண்டும், அவருக்காக நான் அங்கே பிரயாசம் எடுக்க வேண்டும் என்ற அந்த பிரயாசம் இல்லாமல் போய் விடுகிறது. இன்றைக்கி ஏன் தீர்க்கதரிசி தேவைப்படுறாங்க அப்படின்னா, எனக்கு தேவனிடத்தில் போய் காத்திருக்கிறதுக்கு எனக்கு நேரம் பத்தலை, எனக்கு இஷ்டமும் இல்லை. அதனால தான் வசனம் இங்கே முக்கியமாக இருக்குது. கடைசி நாளிலே அங்கே ஆண்டவர் அதனால தான் சொல்கிறார், ஏன்னா அந்த கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பாங்க. 11வது வசனம். 12வது வசனத்தில் என்ன சொல்கிறார்? அக்கிரமம் மிகுதியாகுதுன்னா அநேகருடைய அன்பு தனிந்து போகும். இப்போ ஆண்டவர் மேலே இருக்கிற அன்பு தனிந்து போவதற்கு காரணம் என்ன? எனக்கு ரெடிமேடாக இங்கே தீர்க்கதரிசனம் வருகிறது. ஆனால் நம்ம தீர்க்க தரிசன புத்தகங்களெல்லாம் எடுத்து படித்து பார்த்தோம்னா, பெரிய தீர்க்கதரிசியாக இருக்கிற ஏசாயாவாக இருக்கலாம், எசேக்கியேலாக இருக்கலாம், எரேமியா இருக்கலாம், இல்லை சின்ன தீர்க்கதரிசிகளாக இருக்கலாம், அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா ஆண்டவரிடத்துலேருந்து ஒரு வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்கு அவ்வளோ பிரயாசம் எடுத்து அவர் தன்னைத்தான் அவர்கள் வெறுமையாக்கி கொண்டாங்க. வனாந்திரத்தில் உட்காண்டிருந்தாங்க. எங்கெங்கேயோ ஆண்டவர் சொல்லுகிற இடத்துலலாம் சிறையில் இருந்தாங்க. வேசியை திருமணம் செய்து கொண்டாங்க. ஆண்டவர் சொல்லுகிறது அப்படியே செய்கிறவர் தான் தீர்க்கதரிசி. அப்போ தான் ஆண்டவர் ஒரு இடத்துல பேசுவார். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்குற தீர்க்கதரிசி கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு சுவிட்சர்லாண்டும் கனடாவும் அமெரிக்காவும் ஆஸ்திரேலியாவில் தான் சுற்றி கொண்டிருக்கிறாங்க. என்ன இன்றைக்கி ஒரே ஒரு ஃபார்முலா தான். ஜனங்க ரஃப்பாக வருவாங்க. ஒரு 4-5 கேட்டகரி, ஜனங்களுடைய பொருளாதாரம், ஜனங்களுடைய ஹெல்த்து, ஜனங்களுடைய குடும்பம், ஜனங்களுடைய வேலை இதை குறித்து ஒரு மாதிரி ரஃப்பாக ஒரு 4-5 வசனத்தை சொன்னால், எப்படி அங்கே 100 பேர் உட்காந்துருந்தாங்கன்னா ஒரு 20 பேர் அது தொடும். அந்த 20 பேரை கொண்டு நான் சாட்சி சொல்ல வச்சிட்டேன்னா அடுத்த மீட்டிங் எனக்கு அது யூஸ் ஆகி போய் கொண்டிருக்கிறது. என்னங்க நீங்கள் ஊழியக்காரர்களை தவறாக சொல்கிறீங்களே? ஊழியக்காரர் தீர்க்கதரிசி என்றவருடைய முதல் வேலையே என்ன அப்படின்னா, ஜனங்களை தேவன் பக்கமாய் திருப்புகிறது. எந்த தீர்க்கதரிசியும், எரேமியா இருக்கட்டும், எசாயா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவங்க வேலையே என்ன அப்படின்னா, ஆண்டவர் ஜனங்களுக்கு சொல்ல வேண்டியதை அவர் சொல்ல வேண்டும். இப்போ ஆண்டவர் ஜனங்களுக்கு என்ன சொல்லுவார் பார்த்தீங்கன்னா, ஆசீர்வாதம் மாத்திரம் இல்லை, முதல்ல அவர்கள் செய்கிற தவறை சொல்லுவார். நீங்கள் தவறு செஞ்சுருக்கிறீங்க, நீங்கள் இந்த தவறை செஞ்சுருக்கிறீங்க. ஒரு தீர்க்கதரிசி எந்த அளவுக்கு அவர்களுக்கு அந்த தைரியம் இருந்தது அப்படின்னு சொன்னால், ஒரு ராஜாவின் இடத்துல தாவீது பாவத்தில் விழுந்தது போல் விழுந்தப்போ நாத்தான் தீர்க்கதரிசி நேராக போய் தாவீதின் இடத்துல போய் தேவன் இதை சொல்லுகிறார் என்று அவன் தைரியமாக உரைக்க முடிஞ்சிருது. உன்னை இன்னும் பெரிய ராஜா ஆக்குவாருன்னு சொல்லலை, தேவன் உன்னை தண்டிக்க போகிறார் என்று அங்கே போய் தைரியமாக அங்கே சொல்லுகிற தீர்க்கதரிசிகள் இன்றைக்கி எங்கே? ஒரு வியாபார ஸ்தலத்தில், ஒரு வியாபாரியோட வீட்டில், இல்லை ஒரு பெரிய ஒரு தொழிலதிபருடைய வீட்டுக்கு போய் எத்தனையோ பேர் இருக்காங்க, அநேக நன்கொடைகளை கொடுக்குறவர்கள். அவர்கள் வீட்டுக்கு போய் நீ சம்பாதிக்கிற பணம் அநியாயத்தில் சம்பாதித்தது, ஆண்டவர் இதை வெறுக்கிறாருன்னு சொல்லுகிற தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்களா? மேபி இருக்கலாம். ஆனால் அவர்களை நாடி ஜனங்கள் செல்லுகிறது இல்லை. ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், இவர்கள் அவர்களை ஜெயிலில் போடுவாங்க, அவங்களை அடிப்பாங்க. ஏன்னா அன்றைக்கி இருந்த தீர்க்கதரிசிகள் அப்படி தான். எரேமியா காவலில் இருந்த பொழுது தீர்க்க தரிசனத்தை உரைத்தான்.
எதற்காக இங்கே காவலில் வைக்கிறாங்க அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தை எப்பொழுதுமே இதமாக இருக்காது. ஜனங்களை அவர் எச்சரித்து நன்மை செய்வார். எச்சரித்து நன்மை. அப்போ அவருடைய நோக்கம் என்ன? உன்னை திருத்த வேண்டும், உன்னுடைய வழிகளை சீராக்க வேண்டும், நீ தேவனுடைய முகத்தை நீ பார்க்க வேண்டும். அதற்கு அவர் யாரை பயன்படுத்துகிறார்னா தீர்க்கதரிசிகளை பயன்படுத்துகிறார். முதலாவது புதிய ஏற்பாடில் தீர்க்க தரிசனம் அப்படின்னு தனியாக கூப்பிடுவாரான்னு பார்த்தா தெரியாது. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருத்தருடையும் கொடுத்துருக்கிறார். எனக்கு இருக்கிற பிரச்சனையே என்னன்னா, பரிசுத்த ஆவியான இடத்துல போய் நான் கேட்டேன்னா அவர் உண்மையை பேசிடுவார். அதனால் நான் அங்கே போகாமல் வேறு தீர்க்க தரிசனத்துக்கு போய் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கி ஜூம் மீட்டிங்கில் தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. யார் என்னன்னே தெரியறதில்ல, அவங்க யார் என்னன்னே தெரியறதில்ல, ஒரு மாதிரி ரஃபாக சொல்கிறது தான். அது நிறைவேறுதா நிறைவேறலையா, நம்ம சொன்னது கரெக்டாக தப்பாக சொல்கிறவங்களுக்கும் அது ஞாபகம் இருக்கிறது இல்லை, அதை வாங்கினவங்களுக்கும் ஞாபகம் இருக்கிறது இல்லை. ஏன்னா ஒரு மாதத்துக்கு 4 தீர்க்க தரிசனம் நம்ம கேட்டால் எதுதான் எனக்கு ஞாபகம் இருக்கும்? பிக் த பெஸ்ட்டுன்ற மாதிரி எது எனக்கு பெஸ்ட்டாக தெரியுதோ அதை எடுத்துக்கிறேன். அப்போ ஆண்டவர் எச்சரித்தது போலவே இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. நான் யுத்தங்களையும் நாங்கள் அந்த யுத்தங்களின் செய்திகளை பார்த்து ஆண்டவர் வரப்போகிறார்னு நான் எண்ணலை. இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் பெருகிட்டதுனால தான் ஆண்டவர் சீக்கிரமாக வரப்போகிறார். ஆனால் இதில் பாரம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஆண்டவர் வருவதற்குள்ள இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் அநேகர் கர்த்தர் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தி, இந்த ஜனங்களுக்காக ரத்தத்தை சிந்தி, எனக்காக நான் வரும்பொழுது இந்த மணவாட்டி எனக்காக ஆயத்தமாக இருப்பான்னு நமக்காக வரப்போகிற நேரத்தில் அநேகரை அவன் வஞ்சித்து அந்த சத்ருவானவன் அவர் பக்கமாய் அவன் உலகத்தின் பார்வையில் திருப்பி கொண்டு செல்ல போகிறான். அதுதான் நடக்கப் போகிறது. அதனால தான் இயேசு சொல்லுகிறார், அங்கே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலரை தான் அவர் காணுவார். அப்படியே பல்காக வராது. அப்போ ஆண்டவர் இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறனால தான் மறுபடியும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை மறுபடியும் ரிப்பீட் ஆகும். என்ன அப்படின்னா, காதுள்ளவன் கேட்க கடவன், காதுள்ளவன் கேட்க கடவன், காதுள்ளவன் கேட்க கடவன். இதோ பரலோக சமீபமாக இருக்குது. யோவான் ஸ்நானகர் அதான் சொன்னார், காதுள்ளவன் கேட்க கடவன். ஏன் காதுள்ளவன் கேட்க கடவன்னா, எவ்வளவுதான் வார்த்தைகளை உரைத்தாலும், எவ்வளோதான் வேத வசனங்களை உரைத்தாலும், நான் இந்த கள்ள தீர்க்க தரிசனத்தை தான் கேட்பேன், நான் இவர்கள் இங்கே தான் போய் நான் வஞ்சிக்கப்படுவேன், அது நல்லா எனக்கு தெரியுது, அவங்க சொல்கிற 10ல் 1 கூட நிறைவேற மாட்டேங்குது, ஆனாலும் நான் அங்கே தான் போய் உட்காருவேன் அப்படின்னு நான் முடிவு எடுத்துட்டேன்னா ஆண்டவரே வந்தாலும் என்னை மாற்ற முடியாது. ஆனால் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய இருதயத்தில், நான் செய்கிற தவறு, நான் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் உட்காரும் பொழுது ஆண்டவர் எனக்கு சீர்திருத்தத்திலையும் கொடுப்பாரு, நன்மையும் கொடுப்பாரு. ஏன்னா இன்றைக்கி கள்ள தீர்க்கதரிசிகள் கொடுக்குறதெல்லாம் என்னது, அந்த ப்ராமிஸ் வேர்டுன்னு ஒன்று கொடுக்குறாங்க. ப்ராமிஸ் வேர்டுன்றது நான் இன்டர்நெட்டில் போய் ப்ராமிஸ் வேர்டுன்னு டைப் பண்ணிங்கன்னா அதுவே ஒரு 100 ப்ராமிஸ் வேர்டு கொடுக்கும். ப்ராமிஸ் வேர்டில் 1 கூட கண்டித்து இருக்காது. அதுதான் அந்த கேலண்டர் போடுறவங்க பயன்படுத்துகிறது. எதுவுமே கண்டித்து இருக்காது. உன் வழிகளை நீ சீர்திருத்து, உன் வழிகளை மாற்று, நான் ஒன்று வெறுத்தேன், இப்படிலாம் வரவே வராது. உன்னை எல்லையை பெரிதாக்குவேன், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், உன்னை நான் மகிமைப்படுத்துவேன், உன்னை நான் உயர்த்துவேன், இதுதான் வரும். ஏன்னா இதுதான் ஜனங்களுக்கு ஏமாற்ற முடியும். அப்போ ஆண்டவர் இன்றைக்கி கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நம்மை பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறார். நம்ம பார்த்து நடந்து கொண்டிருக்கிற காரியங்களெல்லாம் பார்த்து ஆண்டவர் வரப்போகிறார் சொல்கிறதுல சந்தோஷம் இல்லை. வந்தாச்சு அப்படின்னு சொன்னால் நான் ஆண்டவர் பக்கமாய், ஆண்டவர் என்னை கூப்பிடுகிற போல அந்த இடத்துல நான் இருப்பேனா? ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். அப்போ நான் அவருடைய ஆடாக இருக்கிறேன்னா, அவருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன்னா, இந்த கள்ள தீர்க்கதரிசிகளோட சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன்னா, நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். கள்ள தீர்க்கதரிசிகள்லாம் என்ன? அவர்களும் இயேசுவின் பேரில் தான் வருவாங்க. அவர்களும் இயேசுவின் பேரில் தான் வருவாங்க. உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் பணத்தை போடுறேன், உங்கள் பர்ஸில் பணத்தை போடுறேன், உங்கள் காலை நான் பெருசுப்படுத்துகிறேன், இப்படின்னு இல்லாத இதெல்லாம் இப்போ அதிகமாக இந்த ஆப்பிரிக்கா தேசத்துலேருந்து இம்போர்ட் செய்யப்படுகிற கள்ள தீர்க்கதரிசிகள் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது நம்ம தேசத்துலேயும் தமிழ்நாட்டிலையும். அதை பார்த்து அப்படியே இங்கே காப்பிடிக்கிறாங்க. இதற்கு நம்ம இரையாகி விட்டுட்டு ஆண்டவரே எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொன்னால், ஆண்டவருடைய அங்கே 2ஆம் வருகையில் அந்த நியாயாதிபதியாக வருகிற இடத்துல அது தங்காது. ஏன் அப்படின்னு சொன்னால், உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இயேசு கிறிஸ்து இந்த பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறார். அதனால தான் அவர் சொல்லுகிறார், அவர் எல்லாவற்றையும் குறித்து உங்களுக்கு அவர் நினைப்பூட்டுவார் என்று சொல்லுகிறார். என்னது எல்லாவற்றையும்னா, இந்த வேத வசனத்தில் இருக்க எல்லாவற்றையும் நினைப்பு விட்டு கொண்டே இருப்பா. இப்போ எனக்கு தெரியாமல் நான் அங்கே போய் உட்காந்துட்டேன் அப்படின்னு யாருமே அங்கே எக்ஸ்கியூஸ் பண்ணவே
முடியாது. அப்போ இன்றைக்கி கர்த்தர் சொல்லுகிறதை நம்ம கேட்போம். காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற தேவனுடைய வார்த்தையை நம்ம பிடித்து கொள்வோம். தீர்க்கதரிசிகள்னு வந்தாலே உடனே அங்கே கியூ கட்டிக்கிட்டு வாய்ஸ் ரெக்கார்டரோடு போய் நிற்கிற கூட்டத்தை குறைத்து கொண்டு அப்படியா இருக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி போகாதபடியாக தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுத்து தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம முதன்மையை கொடுத்து நான் உட்காரும் பொழுதே ஆண்டவர் என்னிடத்துல பேசுவார். ஆவியானவர் இடத்துல பேசுவதுக்கு காட்டிலும் அங்கே இருக்கிற ஒரு தீர்க்கதரிசி, எங்கேருந்தோ ஏதோ தேசத்துலேருந்து வருகிற தீர்க்கதரிசி என்னை 2 நிமிஷம் முன்னாடி தான் பார்த்துருப்பாரு, அவரிடத்துல என்ன சொல்லிவிடுவார். அங்கே உட்காந்துருக்கிற 500 பேருக்காக அந்த தீர்க்கதரிசியை காத்து கொண்டு அவர் என்ன வனாந்தரத்தில் உட்காந்து ஆண்டவரிடத்துல காத்து கொண்டு இருந்தாரா என்ன? ஏசி ரூம்லேயும் 5 ஸ்டார் ஹோட்டல்லையும் தங்கி கொண்டு இருந்து ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறத நம்ம நம்புகிறோமே. அப்போ நம்மை விட ஒரு மூட நம்பிக்கை வேறு எந்த ஒரு மார்க்கத்திலையும் கிடையாது. இப்போ நான் சொல்லுகிற வார்த்தைகள் கடுமையாக இருக்கலாம், அது ரொம்ப ஒரு காயப்படுத்துறது போல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் வரும்பொழுது இவ்வளோ நாள் நம்ம கர்த்தருக்காக எவ்வளவோ பிரயாசங்கள் எடுத்திருப்போம். ஆனால் உண்மையான இயேசு கிறிஸ்து வரும்பொழுது உன்னை நான் அறியேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லிடக்கூடாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து அதை தான் சொல்லிவிட்டு போயிருக்கிறார். உங்கள் நாமத்தில் நான் தீர்க்க தரிசனம் சொன்னேன், நான் இதெல்லாம் செய்தேன், ஆனால் உன்னை நான் அறியேன் என்று இயேசு கிறிஸ்து என்னை பார்த்து சொல்லிடக்கூடாது. அதுதான் நம்ம ஆண்டவருக்கு முன்பாக நம்ம எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். நம்ம விசுவாசத்தை காத்து கொள்ளுவோம், எச்சரிக்கையாக இருப்போம். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். கேட்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் அந்த கடைசி வரையிலும் ஆண்டவருக்காக நான் சத்தியத்தில் நிற்பேன், இந்த வஞ்சனைகளுக்கெல்லாம் நான் ஆளாகாதபடி வேத வசனத்தில் குறிப்பிடபடியாக தேவ பயத்தில் நான் இன்னும் வளருவேன், தேவனோடு இன்னும் தேவனை அறிகிற அறிவில் நான் இன்னும் வளர்ந்து கர்த்தருடைய அந்த அன்பை என்னுடைய இருதயத்திலிருந்து எடுக்காதபடி என்னை நேசிப்பது போல் பிறனை நேசித்து, இது போதுங்க. நான் புரிந்து கொண்டு இந்த வார்த்தைகளை நம்ம செவி கொடுத்தோமானால் இயேசு கிறிஸ்து எப்போ வராருன்றது நமக்கு தெரியாது. ஆனால் அவர் வரும்பொழுது கண்டிப்பாக அவர் தன்னோடு அழைத்து கொண்டு செல்வார்.